ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு அப்பா கிடைச்சாரு. ஆனா உன்ன இப்போ இப்படி ஒரு நிலைமையில பார்க்க வேண்டியதா இருக்கு. உன் நிலைமைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு பூமி. உன் இறக்கம் தயவெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நமக்கு வேண்டப்பட்டவங்களை விட ஆகாதவங்க மேலதான் ஒரு கண்ணு அதிகமா இருக்கும் பூமி. அதனாலதான் எப்படி இருந்தாலும் எனக்கு விஷயம் தெரிஞ்சிரும். நீங்க இருக்கிறது மட்டும் இல்ல, எதுக்காக நீ இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாரா, அதுக்கு பதிலா நீ ஏதாவது மாய மந்திரம் ஏதாவது கத்துட்டு இருக்கியா? இல்ல ஏதாவது பெரிய உளவு குழு ஏதாவது அமைச்சு வச்சிருக்கியா? நீ இப்ப எதுக்காக இங்க இருக்கேன்னு சொன்னா உன் பேச்சுல திமிர் மட்டும் இல்ல, உன் வார்த்தையில இருக்கிற உப்பும் காரமும் காணாம போயிடும்டி. நான் உனக்கு தாலி கட்டவே இல்லைன்னு சொல்லி அந்த ககன் பையன் உன்னை வீட்டை விட்டே துரத்திட்டானாமே, அதனால தானே நீ இங்க இருக்க. பரவாயில்ல, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க. இப்ப அதுக்கு என்ன? நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு உன்னை சயின்டிஸ்டா அறிவிக்கணுமா? இல்ல பாராட்டி அன்பளிப்பு ஏதாவது கொடுக்கணுமா? இப்படி வெளிப்படையா மாட்டியும் வாய் சவடால் பேசுறேன்னா நீ சாதாரண ஆள் இல்லடி, பயங்கரமான ஆளு. உன்னை விட ஒரு பயங்கரமான ஃப்ராடு இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அத நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல, அந்த சந்தோஷத்திலேயே வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. அப்போ ககன் உன் கழுத்துல தாலி கட்டலங்கறத நீ ஒத்துக்கிறேன்னு சொல்லு. நான் எங்க ஒத்துக்கிட்டேன்? நான் தாலி கட்டலங்கிற சந்தேகத்துல அவர் இருக்காரு, அதனாலதான் வீட்டுக்குள்ள வர விடல. அதுதான் உண்மை. அந்த உண்மையோட தாலி கட்டலங்கிற ஒரு பொய்ய நீ சேர்க்க பாக்குற. அதான் தாலி கட்டலன்னு ககன் சொல்றான்ல. அவரு போதையில இருந்தாரு, அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரு. ஐயோ, அப்ப நீ போதையில தானே இருந்த? உனக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? நான் கொஞ்சமாவது தெளிவா இருந்தேன், அவரு சுத்தமா தெளிவாவே இல்ல. ரொம்ப நல்லாவே சமாளிக்கிறடி. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ பூமி, இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி சமாளிக்க போற? உதய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த திருட்டு நாடகம் ஆடுறேன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா பூமி. அம்மா, நான் உங்களை மட்டும்தான் வர சொன்னேன், அவளையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல. என்னடா இப்படி பேசுற? வீட்டு மருமகளை தனியா விட்டுட்டு என்ன எப்படி வர சொல்ற? அம்மா, நான் அவ கழுத்துல தாலி கட்டலாமா? நீங்க அவ சொல்றது இல்ல, நான் சொல்றத நம்புங்கம்மா. என்ன நம்புங்க. சரிடா, நீ சொல்றதே நான் நம்புறேன். நீ சொல்றத நம்பி பூமியை இங்கே விட்டுட்டு உன் கூட வர சொல்றியா? அதுதானமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய், உன்னை தாலி கட்டி பூமியை என் மருமகளா கூட்டிட்டு வான்னு எவ்வளவு நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன்டா. அப்படிப்பட்டவளை விட்டுட்டு வர சொல்றியா? அதுவும் இல்லாம அவ சொல்ற மாதிரி ஒரு வயசு பொண்ணு கட்டாத தாலிய கட்டிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நீ தாலி கட்டினாலும் கட்டாம இருந்திருந்தாலும் பூமி தாண்டா என் மருமக. அவளை விட்டுட்டு என்னால வர முடியாது. அம்மா, உங்களுக்கு தெரியாதம்மா அவ ஃபேமிலி ஒரு கன்னிங் ஃபேமிலின்னு? எப்படியாவது நம்ம எல்லாரையும் அவங்க வழிக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறவங்கம்மா அவங்க எல்லாம். இப்ப கூட பாருங்க, உங்களை எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு என்ன அவ வழிக்கு கொண்டு வரலான்னு பாக்குறாமா. இல்லாத பொல்லாத பழியெல்லாம் சுமத்தாத. அவ உன்னை எனக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லலடா. அவளுக்கு என்ன ஆகுமோன்ற பயத்துல நான் தாண்டா அவளை தேடி இங்க வந்தேன். சரிம்மா, இப்ப என்னதாம்மா சொல்ல வரீங்க? அவ இல்லாம நீங்க வரமாட்டீங்களா? வரமாட்டேன். நீங்களும் அவ கூட சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்கல்ல? என்ன விட அவதான் உங்களுக்கு பெருசா போயிட்டால. எங்க இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க? எங்க இருந்தாலும் நான் அவ கூட தான் இருப்பேன். ஏதாவது கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோம். எங்க வாழ்க்கைய திரும்ப முதல் படியில இருந்து நாங்க ஆரம்பிக்கிறோம். அம்மா. அத்தை, வேண்டாம் அத்தை, நீங்க கிளம்புங்க. என் வாழ்க்கை எதுவோ அதை நான் பாத்துக்கிறேன். அம்மா புள்ளைய பிரிச்சுட்டேங்கிற பழி எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தையை நீ இப்போ இல்ல, எங்க அம்மா உன்னை தேடி வந்தாங்கல்ல அப்பவே சொல்லி வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும். இவ்வளவு நேரம் இங்கேயே வச்சுக்கிட்டு இப்ப அம்மா கூட உன்னை நான் கூட்டிட்டு போலன்னு தெரிஞ்ச உடனே எதுவும் தெரியாத அப்பாவை மாதிரி பேசுற. பாத்தீங்களாமா, இதுதான் இவங்க கேரக்டர்மா. டேய், அவளை நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. நான் இங்க வந்ததுல இருந்து அவளும் என்ன போக தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ எந்த தப்பும் பண்ணல. ஆமாமா, அவ எந்த தப்பு பண்ண மாட்டா. எதுவா இருந்தாலும் என்னோட தப்புன்னு தானே சொல்லுவீங்க. இப்ப வர மாட்டேன்னு சொல்றீங்க.
சரிங்கம்மா, நீங்க அவ கூடயே இருந்துக்கோங்க, அவ கூடயே வாழ்ந்துக்கோங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க போங்க அத்தை. உங்க கால்ல கூட நான் விழுற அத்தை. பூமி, ஐயோ பூமி, உன்னை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போவேன்? இதோ மறுபடியும் வரான். எப்படிம்மா, எப்படி உங்களை என்னால இங்கே விட்டுட்டு போக முடியுமா? லைஃப்ல ஒரு நொடியாவது உங்களை நான் பிரிஞ்சு இருந்திருக்கேனா? அழாதப்பா, நான் மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு ஒரு நொடியாவது இருந்திருக்கேனா? ஆனா ஒரு வயசு பொண்ண நடு ரோட்ல இப்படி விட்டுட்டு போறது பெரிய பாவம்டா. நம்ம குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பூமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. நான் தான் அவளுக்கு தாலி கட்டணும்னு எனக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. எப்படிடா நடு ராத்திரியில எங்கேயோ கூட்டிட்டு போய் நீ தாலி கட்டி வச்சிருக்க? அத எப்படி அவ ப்ரூவ் பண்ணுவா? என்னமோமா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அவ எனக்கு ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு, இந்த மாதிரி கேட்டா உனக்கு கோவம் வரலாம். நீ தாலி கட்டலன்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இங்க எனக்கு ஞாபகம் இல்லம்மா. அவளுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றா. நீ தாலி கட்டின ஞாபகம் இல்லைன்னு சொல்றதை விட ஞாபகம் இருக்குன்னு சொல்றதுதான் பெரிய விஷயம். சரி, நீங்க சொல்றது வேண்டாம், நான் சொல்றது வேண்டாம். நான் அவளுக்கு 1 மாசம் டைம் கொடுக்குறேன். அது வரைக்கும் என் வீட்டுல இடமும் கொடுக்குறேன். அவ லிமிட்லயே அவ இருந்துகிட்டு நான் தான் தாலி கட்டினன்றதை அவ ப்ரூவ் பண்ணட்டும். அத்தை, இந்த கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டாடா, கூட்டிட்டு போயிடலாமா? சரி, வா பூமி வா. ரத்னம், ரத்னம், சொல்லுங்கம்மா. என் அண்ணிய கூட்டிட்டு எங்க அம்மாவும் அண்ணாவும் வராங்களா? என்னது, பூமி அக்கா வராங்களா? என்ன அக்காங்கிற? உனக்கு அண்ணின்னா எனக்கு அக்கா தானே? அதானே உண்மை போரி மேடம். உங்களுக்கு யார் அண்ணியா வந்தாலும் இந்த தம்பிக்கு அக்கா தானே. புதுசா அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வர அன்னிக்கு திருஷ்டி எடுக்கணுமா இல்ல ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைக்கணுமா? ஆரத்தி எடுத்துதான் உங்களை வீட்டுக்குள்ள அழைக்கணும் மேடம். காலடி எடுத்து வச்சதும் வீட்டுல மகாலட்சுமி செழிப்பா இருக்கணும்னு அரிசி படியையும் உதைக்க சொல்வாங்க. சரி சரி, சீக்கிரம் அதெல்லாம் ரெடி பண்ணி வை. அவங்க வந்துட்டாங்க போல, வா போலாம். பூமி வா.